ஹலோ குட்டீஸ், கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையில் ஒரு பெரிய கேவ் ஒன்று இருந்தது. அந்த கேவுக்குள்ள ஒரு பெரிய ஜெயண்ட் ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அதோட பெட்டு, டேபிள், சேரு எல்லாம் பெரிய பெரிய மரத்தோட ட்ரங்க்லேருந்து பண்ணி வச்சிருந்தது. அப்புறம் அதுக்கு தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும்னா அது ஒரு பெரிய பாத் டப் முழுக்க தண்ணியை ஃபில் பண்ணி அப்படியே ஒரே கல்ப்பில் குடிச்சிடும். அவ்வளோ பெரிய ஜெயண்ட் அது. அதே மாதிரி நைட் அது தூங்கிச்சுன்னா அது விடுற கொரட்டை சத்தம் ஒரு பெரிய தண்டர் ஸ்டார்ம் மாதிரி அந்த ஃபுல் மவுண்டன்லேயும் எக்கோ பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மவுண்டனுக்கு அடியில் ஒரு வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள்லாம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸு. அவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த ஜெயண்ட்டை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. எப்போ அந்த ஜெயண்ட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தாலும் அந்த வில்லேஜஸில் இருக்கிற எல்லாரும் பயந்து ஒளிஞ்சிட்டாங்க. அந்த ஜெயண்ட்டும் நடக்கும்போது அந்தந்த வீடு எதையாவது மேலே மிதிச்சுட்டு நடந்ததுனால அவங்க வீடெல்லாம் உடஞ்சி விழுந்துடும். அதனால அவங்க இன்னும் அந்த ஜெயண்ட்டை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அந்த ஜெயண்ட்டு பெருசாக இருந்ததே தவிர அது பேட் ஜெயண்ட் கிடையாது. அதுக்குமே ரொம்ப ஆசை. இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வில்லேஜில் இருக்கிற மக்களோடெல்லாம் பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாமேன்னு அதுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அதை பார்த்து தான் எல்லாரும் பயந்து ஓடி போயிடுறாங்களே, அதனால அது எப்போவுமே தனியாக தான் இருந்தது. அது எப்போயாவது மலை மேலே தனியாக உக்காந்துட்டு இருக்கும்போது கீழே வில்லேஜில் நிறையா பார்ட்டி டான்ஸு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன நம்மளை மட்டும் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்றாங்களே, நம்மளும் குட்டியாக போயிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுது. ஒரு நாள் அந்த ஜெயண்ட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தது. அப்போது அது நடந்து போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒன்று பளபளப்பாக அதோட கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஒரு பெரிய ட்ரீயோட உச்சியில் ஒரு கோல்டு பாக்ஸ் இருந்தது. இந்த ஜெயண்ட் அதை கையில் எடுத்தோன்னே அது உள்ளேந்து ஒரு குட்டி வாய்ஸ் கேட்டுது. காப்பாத்துங்க, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஜெயண்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து குட்டியாக ஒரு எல்ஃபு ஜம்ப் பண்ணிச்சு வெளியில். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு அந்த எல்ஃபு. நான் ஒரு மேஜிக் எல்ஃபு. நான் ஒரு மேஜிக் பண்ணும்போது அது தப்பாக போய் நான் இந்த பாக்ஸுக்குள்ளே போய் லாக் ஆயிட்டேன். இந்த மரத்தோட உச்சியில் இருந்ததுனால நான் கத்தினது யாருக்குமே கேட்கல. நீங்கள் என்னை காப்பாற்றினதுனால நான் உங்களுக்கு ஒரு விஷ் கிராண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விஷ் வேணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த எல்ஃபு. உடனே ஜெயண்ட் கேட்டார், என்னை குட்டி சைஸுக்கு மாற்றிடுறியா மற்ற வில்லேஜர்ஸ் மாதிரியே? ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிச்சு அந்த எல்ஃபு. சரி, நீ ரொம்ப பெருசாக இருக்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் என்ன பண்ணிச்சு, அந்த மேஜிக் ஸ்பெல்லை பண்ணிச்சு. ஆனால் எதுவுமே ஆகலை. அந்த ஜெயண்ட்டோட சைஸ் குறையவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயண்ட் வருத்தத்தோட சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அந்த ஜெயண்ட்டு அதோட கேவுக்கு திரும்பி போயின்னு இருந்தபோது பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது. அதால் கடக்கவே முடியல. அதை அப்புறமா அந்த கேவுக்கு போகிற ஸ்டெப்ஸு அது ஏற பார்த்தா அதனால் ஏறவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டி இருந்தது. அப்புறமா அந்த கேவோட டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த டோரோட நாபு எங்கேயோ மேலே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஸ்பெல்லு என்ன பண்ணிச்சு, மற்றதெல்லாம் இன்னும் பெரிய சைஸ் ஆக்கிடுச்சா என்ன அப்படின்னு நினச்சிது. அப்புறம்தான் அதுக்கு புரிஞ்சுது, நிஜமாவே அது குட்டி ஆயிடுத்துன்னு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இனிமேட்டு நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம். உடனே அது அந்த வில்லேஜுக்கு போச்சு. அதுக்கு ஒரு டவுட்டு, இந்த வில்லேஜர்ஸ்லாம் நம்மளை சேர்த்துப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு. ஆனால் அது கவலையே பட தேவையில்லை. அந்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் இப்போ அதை பார்த்து பயந்து ஓடவே இல்லை. எல்லாரும் அதை வெல்கம் பண்ணி அதுக்கு அந்த ஊரில் இடம் கொடுத்து அதோட அந்த வில்லேஜ்லேயே தங்க வச்சுட்டாங்க. அந்த ஜெயண்ட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. என்ன குட்டீஸ், கதை ரொம்ப நல்லா இருந்ததா? அடுத்த கதையில் பார்ப்போம். பாய் பாய்.